ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிட்டு ரிசல்ட் எப்போ வரும்னு நகத்தை கடிச்சிக்கிட்டு காத்துட்ருக்கிற லட்சக்கணக்கான ஆசிரியர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் எல்லாருமே பாஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்னொரு பக்கம் இப்போதைக்கு ரிசல்ட்டே வெளியிடக்கூடாது அப்படின்ற சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அதிரடி தடை. சரி, இப்போது உண்மையாகவே என்ன தான் நடக்குது? கோர்ட்டு ஏன் தடை விதித்தாங்க? அரசு என்ன மாதிரியான ஆலோசனைகளை பண்ணிகிட்ருக்காங்க? உண்மையிலேயே மார்க் குறையுமா இல்லையா? இப்படி உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையான விளக்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான பதிலே கிடைக்கும். முதல்ல சமூக வலைதளங்கள்லையும் வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் தீயாக பரவிட்டுருக்கிற ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு என்னென்னா, ஜூலை 4 ஜூலை 5 டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த எக்ஸாமை எழுதின நம்மளுடைய ஆசிரியர் தோழர்கள் அத்தனை பேரும், அதாவது ஏறக்குறைய அப்படின்னு சொல்லலாம், தேர்ச்சி பெற போகிறாங்க அப்படின்னும், இதுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் பின்னாடி நடந்துகிட்ருக்கு அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது தொடக்க கல்வித்துறையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு எல்லாம் நடந்துகிட்ருக்கு. பிடி, எஸ்டிடி அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன்ஸும் இப்போ போட போகிறாங்க. அதே போல் இது எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து அண்டு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான பாஸ் மதிப்பெண்களையும் குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போது இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இது ஒரு ரொம்ப நல்ல செய்தியாக இருக்குது இல்லையா? அப்புறம் ஏன் ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? அங்கே தான் இடைக்கால தடை உத்தரவு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டே உள்ளே வருது. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடையை விதித்தது நீதிபதி பிடி ஆஷா அவர்கள். ஏன் இந்த தடை, யார் கோர்ட்டுக்கு போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டி 2009 படி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுருந்துச்சு. ஸோ உத்தரவிட்ட நீதிமன்றம் எதுனா உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் தான் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர், அதாவது அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட இன்னொரு 3 பேர் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. அவங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பிற மாநிலங்கள், அதாவது பீகார் மாதிரியான பிற மாநிலங்களில் பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் 50% தான். ஸோ 50% தான் அங்கே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் என்ன பண்ணணும்னா, பொது பிரிவினருக்கான குறைஞ்சபட்ச மதிப்பெண்ணை 50% குறைச்சி அரசாணை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்கள் 55% இருக்குது. ஸோ அந்த 55%லேருந்து 50% குறைச்சிட்டிங்க. அதே போல் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்களை 45%லேருந்து 40% குறைச்சி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ என்ன கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, பொது பிரிவினருக்கான மார்க்கையும் 60%லேருந்து 50% குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கோர்ட்டில் பதிவு செஞ்சுருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பொது பிரிவினருக்கான மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக தமிழக அரசு தற்போது ஒரு தீவிரமான கொள்கை முடிவு, ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசே கொள்கை முடிவு எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, சரி, ஓகே, அப்படின்னா அரசினுடைய கொள்கை முடிவு என்ன அப்படிங்கிறத வர ஜூலை 24 நீதிமன்றத்தில் தெரிவிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த டெட்டு தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடையை விதித்து உத்தரவிட்டிருக்காங்க. சரி, இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உள் விவரங்கள் மற்றும் ரகசிய தகவல்கள் படி கல்வித்துறையில் மிக முக்கியமான 2 ஆலோசனைகள் போயிட்டுருக்கு. ஒன்று, டெட்டு தேர்வில் இனவாரியாக 5 மதிப்பெண்களை குறைக்கிறதுக்கான தீவிரமான ஆலோசனைகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதா கூறப்படுது. 2வது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்,
ஆசிரியர்களுடைய பணிக்கால ஆண்டின் அடிப்படையில், அதாவது அவங்களோட சீனியாரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் இயர் 10 வருஷம், 15, 20, 25 அப்படின்னு சொல்லி மதிப்பீட்டு புள்ளிகளை வெயிட்டேஜ் மார்க்ஸ் வழங்குவது குறித்தும் அரசு ஆலோசிச்சுட்டு வர்றதா தகவல்கள் கசிந்திருக்கு. அதாவது ஒரு ஆசிரியர் ஆசிரியர் தேர்வு எழுதியே பல வருஷம் ஆகுது. இன்னும் பணியே கிடைக்கல அப்படின்னா, அவருடைய அந்த சீனியாரிட்டிக்கு தகுந்தது மாதிரி கூடுதல் புள்ளிகள் கொடுத்து அவங்கள முன்னிலைக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் தான். ஏன்னா 2013, 14, 15 ஒருத்தர் டெட்டு பாஸ் பண்ணியிருப்பார். இப்போ 2025, 26 ஒருத்தர் டெட்டு பாஸ் பண்ணியிருப்பார். 2 பேருமே ஒரே மாதிரியான எஸ்டிடி எக்ஸாம் தான் எழுத போகிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு ஆசிரியர் தேர்வு எழுதி, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி 10 வருஷம், 15 வருஷம் அப்படின்னு சொல்லி சீனியாரிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இயரில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த அடிப்படையில், பணிக்கால ஆண்டின் அடிப்படையில் 10 மார்க்கு, 15, 20, 25 மார்க்குன்னு சொல்லி வெயிட்டேஜ் மார்க்ஸை நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு இல்லை அடுத்த வாரத்தில் இதை பற்றின முழுமையான விவரங்கள் தெளிவாக எக்ஸாக்டாக ஜியோவோட தெரிஞ்சிடும். அதாவது இது உண்மையாகுது அப்படிங்கிற பட்சத்தில் பல வருஷங்களாக காத்துட்ருக்கிற சீனியர் ஆசிரியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போதைக்கு அந்த பால் அரசாங்கத்தினுடைய பக்கமும் நீதிமன்றத்துடைய பக்கமும் தான் இருக்குது. அரசு எடுக்க போகிற அந்த ஒற்றை கொள்கை முடிவு ஒட்டுமொத்த டெட்டு தேர்வர்களுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும். நீதிமன்றம் கொடுத்த அந்த கெடுவான 24/7/2026 வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அன்றைய தினம் அரசு தாக்கல் செய்ய போகிற அறிக்கையில் இந்த மதிப்பெண் குறைப்பு மற்றும் பணிக்கால வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி பலராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. எனவே நம்ம வதந்திகளை யாரும் நம்பி குழப்பிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஜூலை 24ஆம் தேதி தீர்க்கமான ஒரு முடிவு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஆசிரியர் பெருமக்களே, இந்த மதிப்பெண் குறைப்பு மற்றும் சீனியாரிட்டி மதிப்பெண் வழங்கும் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரியான முடிவாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்துருந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு லைக் போடுங்க. டெட்டு தேர்வு எழுதிட்டு காத்துட்ருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜூலை 24 அன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற அடுத்த பிரேக்கிங் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.